நான் என்னுடைய பார்ட்னரை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உண்மையிலேயே நான் நினைக்கிறது என் பார்ட்னருக்கு புரியுமா? நானும் பல வருஷமாக அவங்கள பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் 24 மணி நேரமும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்னா, இவ்வளோ வருஷமாக நான் அவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருக்கேனே, ஒரு நாளாச்சும் அவங்களுக்கு என்னுடைய எண்ணம் வந்திருக்காதா? அப்படி அவங்களுக்கு எண்ணம் வந்திருந்தா இந்நேரம் அவங்க என்னை தேடி வந்திருப்பாங்க இல்லையா? ஆனால் ஏன் அவங்க வரவே இல்லை? அப்போ நீங்கள் சொல்கிறது பொய் தானே, ஏங்க பொய் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க மெசேஜ் பண்ணி. அதாவது நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு லா ஆஃப் வைப்ரேஷன் பற்றி தெரியாமல் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணி என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் கொடுத்த அந்த விளக்கத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் ஒரு வேளை டவுட் இருக்குது அப்படின்னா, நான் இத்தனை காலமாக என் பார்ட்னரை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், ஆனால் என் பார்ட்னர் ஏன் இன்னும் திரும்ப வரவே இல்லை? நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம நினச்சா அவங்களுக்கு புரியும் அப்படின்னு, ஆனால் ஏன் அவங்களுக்கு மட்டும் புரியல? நாங்கள் மட்டும் ஏன் விசித்திரமாக இருக்குமோ இந்த பூமியில் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கவங்க எக்கச்சக்கமான பேருக்கு தான் இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமே வேவ்ஸ்னால் நிரப்பப்பட்டது தான். வேவ்ஸ் அப்படின்னா என்ன? அலைகள், அலைவரிசை அப்படின்னு சொல்லலாம். அலை அப்படின்னா என்ன? ஒரு கோடாவா இருக்கும்? இல்லை, அது காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கும். காற்றுல மிதக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல என்ன ஏற்படும்? அதிர்வுகள் ஏற்படும். கரெக்டு தானே? ஏன் காற்றே கூட ஒரு அலைவரிசை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அலைவரிசையானது ஒரு விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அப்போது அலைவரிசையானது அதிர்வலைகளோடு இணைக்கப்பட்டு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே, எல்லா உயிர்களுமே, எல்லா பொருட்களுமே அதிர்வலைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது. அதுலேயும் மனிதனுக்கு முதல் முக்கிய ஆதாரமே அதிர்வலைகள் தான். இன்னும் சிம்பிளாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மனிதன் வேற, பிரபஞ்சம் வேற இல்லவே இல்லை. ரெண்டுமே ஒன்று தான். மனிதனும் பிரபஞ்சமும் ஒன்று தான். சித்தர்கள் பாடிய பாடல் இருக்குது, அண்டமே இந்த பிண்டத்திற்குள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அப்போது மனிதன் வேற, பிரபஞ்சம் வேற அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற பொருட்களுக்கு கூட ஒவ்வொரு அதிர்வலைகள் இருக்குது. சரி, ஓகே. நம்ம முதல்ல மனிதனுக்கு உருவாகக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் இது எங்கேருந்து உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி மல்டிவர்ஸ் கான்செப்ட் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். அதில் நான் என்ன ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நாம் இக்கணத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னும் பல்லாயிரக்கணக்கான பிரபஞ்சம் இருக்குது. அந்த எல்லா பிரபஞ்சத்துலேயும் இக்கணத்தில் கரண்ட் சுச்சுவேஷனில் நாம் அங்கேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சேம் இதே மாதிரியான சுச்சுவேஷன் நாம் இப்போ என்னத்தை கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோமோ அதே சுச்சுவேஷன் அந்த யூனிவர்ஸ்லேயும் நாம் கோத்ரூ பண்ணும் பொழுது அங்கே நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் தான் இங்கே நமக்கு எண்ணங்களாக, சிந்தனைகளாக உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மனித மூளைக்கும் மல்டிவர்ஸில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மனித மூளைக்கும் அலைவரிசை, அதிர்வலைகள் ஃபார்ம் ஆயிட்டிருக்கு. ஸோ எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஜயலக்ஷ்மிக்கும், விஜயலக்ஷ்மியோடைய மூளைக்கும் ஒரே ஒரு அதிர்வலை தான் ஃபார்ம் ஆயிட்டிருக்கு. எல்லாமே ஒன்றோடு ஒன்றா பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்தின் மூலமாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை, எல்லாத்துக்குமே தொடர்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மனிதன் அதிர்வலைகள் மூலமாக பிணைக்கப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரிய வருது. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால்,
என்னுடைய பார்ட்னருக்கு வேறு ஒரு பிரெயின், எனக்கு வேறு ஒரு பிரெயின். நாங்கள் 2 பேரும் சேரணும். நான் அவங்கள ரொம்பவுமே நேசிக்கிறேன். இப்போ இது எப்படி இணையும்? நீங்கள் முன்னாடி சொன்னீங்க நம்மளுடைய பிரெயினுக்கும் மல்டிவர்ஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. 2வது, நான் வேறு பிரெயினு, என்னுடைய பார்ட்னர் வேறு பிரெயினை தானே வச்சுருக்காங்க. அப்போ நாங்கள் எப்படி இணைய முடியும்? இது பாசிபிளா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ கவனத்தை சிதறாமல் கேளுங்க. நான் ஆல்ரெடி பேராற்றலின் பிறப்பிடம் அப்படிங்கிற புத்தகத்தில் நான் இந்த விஷயத்தை பற்றி அதிகமாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு செல்ஃபோன் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த செல்ஃபோன் வெறும் பாக்ஸ் தான். அந்த செல்ஃபோனோட பேர் சாம்சங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் கையில் ஒரு செல்ஃபோன் இருக்குது, அது ஆப்பிள் ஐஃபோன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 2 செல்ஃபோனுமே வேறு வேறு கம்பெனி, கரெக்டுங்களா? இந்த 2 செல்ஃபோன்லேயுமே வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆமாம் தானே? ஓகே. இப்போ இந்த 2 ஃபோனுக்கும் கால் பண்ணால் கால் போகுமா போகாதா? நிச்சயமாக போகும். இதில் என்ன டவுட் இருக்குது? நிச்சயமாக போகும். கரெக்டு தானே? சரி, ஓகே. 2வது, என்னோட கையில் 3G மொபைல் ஃபோன் இருக்குது, பட்டன் டைப் ஃபோன் இருக்குது, பேசிக் மொபைல், ஓகேங்களா? உங்கள் கையில் 5G மொபைல் ஃபோன் இருக்குது. இப்போது என் மொபைலில் இருந்து உங்களுக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னா உங்கள் காலை என்னால் பேச முடியுமா முடியாதா? இல்லை நீங்கள் எனக்கு 5G மொபைல்லேருந்து 3G மொபைலுக்கு கால் பண்ணால் பேச முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். ஸோ இடையில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் ஒன்று தான், புரிஞ்சுதுங்களா? ஆனால் வேகம்தான் கூட குறைவு இருக்குது. 3Gயில் அதிர்வலைகள் ஒன்று தான், 5Gலேயும் அதிர்வலைகள் ஒன்று தான். ஆனால் 3Gயுடைய வேகம், அதாவது ஸ்பீடானது குறைவாக இருக்கும். 5Gயில் இருக்கக்கூடிய வேகமானது அதிகமாக இருக்கும். இங்கேயே எல்லாருடைய கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு டேட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய அதிவேக டேட்டாவை நீங்கள் இழந்து விட்டீர்கள். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 2G தான், 3G தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மெசேஜை படிச்சிருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்லை. அது என்ன அதிவேகம், அது என்ன குறைவான வேகம், அப்படின்னா என்ன அப்படின்னு அதுக்கு சிந்தனை என்றைக்குமே கொடுத்துருக்க மாட்டீங்க. அதே அதிர்வலைகள் தான் இப்போ நம்மளுடைய பிரெயின்லேயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது அதீத அதிர்வலைகள் ரொம்ப வேகமாக உடனே வேலை செய்யும். அதுவே குறைவான அதிர்வலைகள் மெதுவாக தான் வேலை செய்யும். ஆனால் 2மே வேலை செய்யும். இந்த அதிவேக அதிர்வலைகளுக்கும் மெதுவான அதிர்வலைகளுக்கும் 2 விதம் இருக்குது. பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் அண்ட் நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு 2 விதமாக பிரிக்கலாம். ஆனால் நம்ம பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி பற்றி இப்போ நம்ம பேசலை. அதற்கு பதிலாக உண்மையிலேயே என் பார்ட்னருக்கு என்னுடைய தாட்ஸ் போகுமா போகாதா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் அதிவேக அதிர்வலையில் நெகட்டிவாக செலுத்தினாலும் சரி, பாசிட்டிவாக நீங்கள் செலுத்தினாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் எதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவையான விஷயங்களை ஈர்த்துக்குவீங்க. ஓகே, அந்த சாப்டரை ஒரு பக்கம் வச்சிடலாம். 2 செல்ஃபோனுக்கும், கரெக்டுங்களா? பாருங்கள், 2 செல்ஃபோன் இருக்குது. 2 செல்ஃபோனுக்கும் ஒரு கீவேர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது செல் நம்பர், சிம் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சிம் நம்பர் நம்மக்கிட்ட இருந்தால் தான் அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்ட நம்ம பேச முடியும். ஆமாவா இல்லையா? அந்த கீவேர்டு இல்லைன்னா நம்மளால் பேச முடியுமா என்ன? இப்போ என்னுடைய நம்பர் 9629377694, கரெக்டுங்களா? இந்த நம்பர் உங்களுக்கு இல்லைன்னா எப்படி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அப்போது என்னுடைய ஃபோன் நம்பர் தான் என்னோடய செல்ஃபோனுக்கான கீவேர்டு. உங்களுடைய நம்பர் தான் உங்களுடைய செல்ஃபோனுக்கான கீவேர்டு, கரெக்டுங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய பிரெயினுக்கும் நம்மளுடைய பார்ட்னருடைய பிரெயினுக்கும்
ஒரு கீவேர்டு ஒன்று இருக்கும். இப்போ யாருன்னே தெரியல, ரோட்டில் போயிட்டுருக்காங்க, அவங்கள நாம் அட்ராக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு நம்மளுடைய எண்ணங்களை பாஸ் பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவங்க நமக்கு யாருன்னே தெரியாது. அவங்களோட கீவேர்டு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ இருக்கவே இருக்காது, பாசிபிளே இல்லை. அவங்களோட கீவேர்டு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்மளுடைய பார்ட்னர் யார்? நம்மளுடைய சப்கான்ஷியஸில் சேவான ஒரு பர்சன். அப்போது அவங்களுக்கும் நமக்கும் நிச்சயமாக ஒரு கீவேர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ரொம்ப சிம்பிளாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 2 செல்ஃபோனுடைய அதிர்வலைகளும் இணைக்கப்படுது. அந்த 2 செல்ஃபோனுக்கும் வேறு கீவேர்டு இருக்குது. அது 2 பேரும் ஷேர் பண்ணிக்கும் போது 2 அதிர்வலைகளும் இணைக்கப்படுது. அதனுடைய இணைப்புனால தான் உங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸை, உங்களுடைய உண்மையான எமோஷன்ஸை உங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியுது. ஸோ அந்த அதிர்வலைகள் இணைக்கப்படுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கீவேர்டு. அந்த கீவேர்டு இருந்தால் தான் 2 பேரும் பேசவே முடியும். அதுலேயும் அட்வான்ஸ்டாக 3 பேர் ஒரே காலில் பேசுகிற மாதிரியும், வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய 4 பேர் ஒரே காலில் பேசுகிற மாதிரி கூட நம்மளால் கால் போட்டு இணைக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ அங்கே என்ன நடக்குது? அதிர்வலைகளை கீவேர்ட்ஸ் மூலமாக இணைக்க முடியும். ஸோ இதே போல் தான் உங்கள் பார்ட்னருடைய மூளைக்கும் உங்களுடைய மூளைக்கும் இடையில் ஒரு கீவேர்டு ஒன்று இருக்கும். உங்களுடைய செல்ஃபோன் மாதிரி தான் உங்களுடைய பிரெயினும் செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போது உங்களுடைய பார்ட்னருடைய கீவேர்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட கீவேர்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த கீவேர்டே தெரியாமல் உங்கள் பார்ட்னரை பற்றி நீங்கள் 24 மணி நேரமும் யோசித்தாலும் சரி, இல்லை இன்னும் 10 வருஷங்களுக்கு நீங்கள் யோசித்தாலும் சரி, உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட போய் சேராது. நீங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ், நான் இங்கே உனக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே உங்கள் பார்ட்னருக்கு போய் சேரவே சேராது. ஏன் அப்படின்னா உங்கள் பார்ட்னருடைய பிரெயினுடைய கீவேர்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டண்ட். சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிற பாருங்கள், அந்த கீவேர்டு சில ஃபீலிங்ஸ்னால தான் உருவாகும். உங்கள் 2 பேத்துக்கும் இடையில் ஒரு கீவேர்டு நிச்சயமாக இருக்கும். அந்த கீவேர்டை யூஸ் பண்ணாதான் உங்கள் பார்ட்னருக்கு உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களோ அது உங்கள் பார்ட்னருக்கு போய் சேரும். அப்படி ஒரு வேளை கீவேர்டே தெரியல அப்படின்னா நீங்கள் பல வருஷத்துக்கு திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது. சரி, அது என்ன கீவேர்டு, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதற்கு தான் நான் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன், கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்ருக்கேன். ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட், ஹிப்னோதெரப்பி அண்ட் எனர்ஜி ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். அந்த கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ் பற்றியும் நான் நிறையவே விளக்கம் கொடுப்பேன். அந்த டைமில் உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுடைய பார்ட்னருடைய கீவேர்டு என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு. ஸோ உங்களுடைய பார்ட்னருடைய கீவேர்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேடி தெரிஞ்சு கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணாதான் உங்களுடைய பார்ட்னருக்கு உங்களுடைய நினைவுகள் போய் சேரும். அதை விட்டுட்டு 24 மணி நேரமும் யோசிச்சுட்டு ஏன் வரலை அப்படின்னு கேட்டால் எப்படி வருவாங்க? ஓகே, இந்த ஒரு வீடியோவுடைய 2வது பார்ட், அதிர்வலைகளை எப்படி பாசிட்டிவாக உயர்த்தலாம், அதிர்வலைகளை பாசிட்டிவாக உயர்த்துறதுக்கு நாம் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற விளக்கத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை பாசிட்டிவான அதிர்வலைகளை எப்படி உயர்த்தணும் அப்படின்னு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக எனக்கு தேவை. உங்களுடைய கமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த வீடியோவை என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க.
அல்லது எங்கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.